ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்றைக்கி வந்து பீஸ் டொமேட்டோ புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி செய்து காண்பிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் 1 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அப்படிங்கிறது இந்த கப்பால் 1 கப்பு, இது கிட்டத்தட்ட 250 கிராம். இதை வந்து நான் நல்லா கழுவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ அரிசிக்கு நான் வந்து 3 பெங்களூர் தக்காளி, 2 வந்து நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வடிகட்டிப்போம். நம்ம இதுக்கு 3 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, பட்டாணி வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். இது நான் வந்து 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், அதே மாதிரி இதில் வந்து பே லீஃப், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். பட்டை வாசனை பிடிக்கிறவங்க நீங்கள் பட்டையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, ரெட் சில்லி பவுடர், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வச்சுருக்கேன். இது நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோம்புத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இது கரம் மசாலா 1 டீஸ்பூன், இது கொத்தமல்லி பவுடர், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் தாளிக்கிறதுக்கு. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிபி தான். இப்போ முதல்ல இதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக குக்கரில் சாதத்தை வச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் வேணும் அப்படின்னு சொன்னால் நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இதில் நம்ம வச்சுருக்கிற பே லீஃப், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ இதோடு சேர்ந்து 2 பச்சை மிளகாய், வெங்காயம் இதை போட்டுடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. வெங்காயம் லேசாக நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வச்சிருக்கிற புதினாவையும் பட்டாணியையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதக்கும் போதே நான் ஜீரகம் போட்டுட்டேன், அதை நான் உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன். பட்டாணி நமக்கு சுவை கூட பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், மிளகாத்தூள், அதோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பிரட்டிடுங்க. 2 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போயிடணும். இதுக்கப்புறம் நம்ம இந்த பாத்திரத்தில் தான் அரிசி எடுத்தோம். அந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ இந்த தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 1 கப் விட்டுடுங்க. நம்ம அதோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். 2 கப் தண்ணி விட்டுட்டேன் இதுக்கு. இது நான் தக்காளியை அரைச்சி வடிகட்டிட்டேன். வடிகட்டலை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும், அவ்வளோதான். வடிகட்டிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃபைனாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. 1 கப் அரிசினா 2 கப்லேருந்து 2.25 கப் தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். உங்களோட அரிசியோட தன்மையை பொறுத்து நீங்கள் தண்ணி கூட்டி குறைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக வாயில் விட்டு பாருங்கள். உப்பு காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த 1 கப் அரிசியை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த அரிசியை சேர்த்துருங்க. மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிட வேண்டியது தான். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. 2 விசில் விட்டுட்டேன். இப்போ எடுத்து வச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் இருக்கிற கிராம்பு உங்கள் வாயில் அகப்படும்னு நினச்சிங்கன்னா கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை பரவாயில்ல, அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுடுங்க. நல்ல உதிரியான சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாஸ்மதி அரிசியில் பண்ணிங்கன்னா 1க்கு 1.25 தண்ணி வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது மேலே கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து காலிஃப்ளவர் பக்கோடா, இல்லை ஆனியன் ரைத்தா, எது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.